ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பதிவு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான தன்மைகள் இருக்கு, அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய சிறப்பான நாட்கள், மந்திரம் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். நடுவுல அந்த பதிவு நான் உங்களுக்கு குடுக்கவே இல்ல. நெறைய பேரு, "அம்மா அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நரசிம்மருடைய வழிபாட்ட அத பார்த்து தான் நாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். விநாயகருடைய வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு அப்படி அத பார்த்து நாங்க நெறைய தெரிஞ்சுக்கிட்டோமே! அத எங்களுக்கு தனியாகவே திரும்ப அத குடுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இன்னையிலிருந்து இந்த பதிவ நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து இந்த பதிவுல ஒவ்வொரு தெய்வத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னிக்கு அதுல எந்த தெய்வத்த பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னை துர்க்கைய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. துர்க்கை அப்படின்னு சொன்னாலே ஒரு வீரம், ஒரு ஆற்றல், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தைரியம் வந்த மாரி ஒரு உணர்வு. இத்தனைக்கும் சொந்தமாக விளங்கக்கூடிய அந்த தெய்வம், எதனால இந்த பூலோகத்துல இப்படி ஒரு கோலத்துல நமக்காக எழுந்தருளினாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வரம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து மகிஷன் ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கிட்டான். எந்த ஆண்களாலும் என்னை அழிக்கக்கூடாது. எந்த ஆண் சக்தியும் என்ன அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரம். இப்ப மும்மூர்த்திகளாலே ஒண்ணும் செய்ய முடியல. மகிஷன் பண்ற துன்பத்த தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் வந்து முறையிடுகிற போது. எல்லாரும் சொல்றாங்க, "எங்களால அவனுடைய துன்பம் தாழ முடியல." யாரு தான் போய் வதைக்கிறது? எந்த ஆண் சக்தியாலயும் தனக்கு அழிவில்ல அப்படின்னு அவன் ஏன் வரம் வாங்கினான்? பெண்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள், பலமற்று போனவர்கள். அவர்கள என்ன வச்சு யார் அழிக்க போறா? அதனால என்னை யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தின் உச்சத்துல அவன் இந்த முடிவை எடுத்தான். ஆனா, அப்பத்தான் மும்மூர்த்திகளும் தேவர்களோடு கூடி பேசுகிற போது, சிவபெருமான் சொல்லுகிறார், "என்னில் சரிபாதியாக அம்பாள் இருக்கிறாள். மகாவிஷ்ணுவினுடைய மார்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். பிரம்மாவுடைய நாவிலேயே சரஸ்வதி வாசம் செய்கின்றாள். இந்த தேவியரின் பெருமைகள தெரிஞ்சுக்காத ஒருத்தன், நம்மள வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு வரத்த வாங்கினான்னா, அவனுக்கு அழிவில்ல அப்படின்னு நெனச்சதே மிகப்பெரிய தவறு. ஆகவே நாம யாரும் போய் சண்ட போட வேண்டாம். நமக்குள் இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணைந்தாலே போதும் அவன் அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்லி, அம்பாள் ஒரு அற்புத சக்தியாக தோன்றுகிறாள். 3 தெய்வங்களின் வடிவமாக, 3 சக்திகளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சக்திய ஒரே ரூபமாக மாற்றி, இன்னும் என்னென்ன பெண் சக்திகள் இருக்கோ அத்தனையும் ஒன்றாக இணைத்து, அம்பாள் அப்படி பராக்கிரமாக நின்ற அந்த கோலம் தான் துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோலம். துர்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த கோலத்தில் வெளிப்பட்ட அந்த அம்பிகை மகிஷனை வதம் செய்வதற்கு என்றே வந்தாள். மகிஷனை பார்க்கிறா. மகிஷன் இவளுடைய அழகுல மயங்கி போயிடுறான். பெண்கள் அப்படின்னாலே ஒரு போகப் பொருளாகவும், அழகு பொருளாகவும் பார்ப்பது அப்படிங்கிறது தான் அவனுடைய வழக்கமாக இருந்தது. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சுறான். ஆனா அம்பாள் பார்த்தா, கல்யாணம் தானே பண்ணிட்டா போச்சு. ஆனா உனக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். என்னை போர் செய்து நீ வெற்றி கொண்ட பிறகு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. அவன் உடனே சொன்னான், இத ஒரு ஆண் சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் யோசிச்சிருந்திருப்பேன். ஆனா ஒரு பெண், உன்னையா என்னால போரில் வெல்ல முடியாது. ஒரே கணத்துல நான் வென்று காட்டுகிறேன் பார் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு துர்க்கையை எதிர்க்க ஆரம்பிச்சான். பார்க்கறதுக்கு அழகா தெரிஞ்ச ஒரு பெண் அப்பதான் தான் யார் அப்படின்னு வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம், ஒரு ஒரு ரூபம், எத்தனை அசுர சம்ஹாரம் நிகழ்ந்திருக்கு தெரியுமா? நான் இதெல்லாம் நவராத்திரி பதிவுகள்ல உங்களுக்கு நான் குடுத்திருக்கேன். என்னன்னைக்கு அம்பாள் எந்தெந்த அசுரர்களை எப்படியெல்லாம் வதம் செய்தாள் அப்படின்னு சொல்லி. அப்படி பல 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 கோலங்கள் எடுத்து கடைசியில அந்த மகிஷனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினியாக அவள் நமக்கு காட்சி கொடுத்த அந்த அழகான கோலம். இன்னிக்கும் அத பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு தைரியம் பிறக்குதுன்னா, எப்பேர்ப்பட்ட ரூபிணி துர்க்கை அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அம்பிகை தான் நம்மையெல்லாம் காக்கும் பொருட்டு இந்த உலகத்துல துர்க்கை அம்மன் அப்படிங்கிற அழகான திருப்பெயரோட நமக்கு காட்சி தருகிறாள். அம்பிகையினுடைய தோற்றம், அம்பிகையினுடைய வரலாறு அப்படிங்கிறது இதுதான். இவளுடைய வழிபாடு அப்படின்னு நம்ம வரும்போது மிக மிக எளிமையான வழிபாடு. நான் ஏற்கனவே
துர்க்கையை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்ப நான் புதிதாக இந்த பதிவுல எல்லா கிழமைகளிலேயும் அம்பாளை வழிபடலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு தான் கும்பிடணுமா? தினம் கும்பிடக்கூடாதா? சில நாள்ல நாங்க எங்களுக்கு வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு வாய்க்க மாட்டேங்குதே, அதனால திங்கக்கிழமை கும்பிடக்கூடாதான்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாரத்துல 7 நாளும் துர்க்கையை நாம சிறப்பாக வழிபாடு செய்யலாம். இல்ல இன்னொன்னும் இருக்கு, அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்தந்த கிழமைகள்ல வழிபாடு பண்ணினா இன்னென்ன நலன்கள் அவளிடத்திலிருந்து பெற முடியும் அப்படின்னு பலரும் அனுபவ ரீதியாக அனுபவிச்சதை நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு ஒரு பட்டியலே இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். திங்கட்கிழமை அன்று துர்க்கையை நம்ம வழிபாடு பண்ணா கல்வி நலன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கிடைக்கும். ஏன்னா அவளுக்குள்ள சரஸ்வதி என்கின்ற தெய்வமும் அடக்கம். அதனால திங்கட்கிழமை அன்று நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க துர்க்கையை வழிபாடு செய்ய சொல்லலாம். உடல்ல மூட்டு சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை வழிபாடு செய்யறது விசேஷமானது. செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்னாலே அம்பாளுக்கு விசேஷமானது. அவள் ராகுக்கு உரிய அதிதேவதை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கையை வழிபாடு பண்ணா ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்னென்ன இருக்கு, நிறைய இருக்குல்ல. கல்யாண தடை இருக்கு, கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்கிற போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குகிறது. அதே மாதிரி கடன், ரொம்ப வறுமையில இருக்கிறேங்க, என்னால வறுமை பிடியிலிருந்து வெளியவே வர முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை மறக்காம வழிபாடு பண்ணுங்க துர்க்கைய. நிச்சயமாக அந்த வறுமை என்பது நீங்கிவிடும். புதன்கிழமை அன்று வழிபாடு செய்தா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நாங்க என்னம்மா பெரிய அந்த பதவி இந்த பதவினா யோசிக்கிறோம். ஒரு சாதாரண கம்பெனியில வேலை செய்யறோம்னா கூட அதுல இருந்து ஒரு ப்ரமோஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதே ரொம்ப குதிரை கொம்பா இருக்குது இல்ல. அந்த மாதிரி பதவிகள்ல உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த புதன்கிழமை வழிபாடு பண்ணலாம். நோய்கள்ல இரத்த சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள்ல நாம அம்பாளை வழிபாடு பண்ணுகிற போது அந்த நோய்கள்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை வழிபாடு பண்றவங்களுக்கு இந்த நலிந்த வியாபாரம் இருக்குல்ல, நஷ்டமா ஆயிடுச்சு வியாபாரம், எங்களுக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது, வியாபாரம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா லாபம் மட்டும் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த அம்பாளை வழிபாடு பண்ணலாம். இன்னொரு சிறப்பும் இருக்கு. இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்னு சொல்றாங்கல்ல, அந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள்ல வழிபாடு செய்கின்ற போது அந்த நோய்கள்ல இருந்து சீக்கிரமா நாம நிவர்த்தி அடைகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த அம்பாள் ஏற்படுத்தி தருவாள். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். ஜே 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 ஜேன்னு எல்லாரும் இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமை, ஆயுள் பலம் அதிகரித்தல், செல்வம் சேருதல், சேர்ந்த செல்வம் நம்மளை விட்டு போகாம நிலைத்து தங்கி அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழலை நமக்கு ஏற்படுத்துதல், இப்படி பல நலன்களும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யறதுனால கிடைக்கும். இந்த தலைமுறையா சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு பரம்பரையா இந்த தோஷம் இருக்கு, இல்ல உங்க முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி தலைமுறையாக சில பிரச்சனைகள் தொடர்ந்து வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணினா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும். சனிக்கிழமை இந்த அம்பாளை வழிபாடு பண்ணினா வேலை நமக்கு கிடைக்கும். அதாவது இப்ப நான் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்ற போது அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது வேற எதுலையாவது நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா, பதவியில உயர்ந்து ஒரு நல்ல பெரிய தலைமை இடத்துல போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு நினைச்சா அதற்கு இந்த சனிக்கிழமை அன்றைக்கு வழிபாடு செய்யறது விசேஷமானது. நோய்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யறது விசேஷமானது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை, கடைசியா ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு விசேஷமான நாளும் கூட. இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வழிபாடு பண்ணினா பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவது. இந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், விசா கிடைக்கல, பர்மிட் கிடைக்கல, எங்களுக்கு அங்க வந்து கிரீன் கார்டு கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு தொடர்போடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்வதற்கு அனைத்து விதமான நோய்களுக்கும், இந்த நோய் அந்த நோய்னு நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் பிரிச்சு சொன்னேன் இல்லையா, அப்படிலாம் எதுவும் இல்லை. மொத்தமா நோய்கள்ல இருந்தே எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், நோயே வராம இருக்கணும்னா நோய்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இதோட மட்டும் இல்லைங்க, எதிரிகள் என்கிட்ட பயந்து இருக்கணும். எதிரி இல்லாம யார் இருக்கிறா? எல்லாருக்கும் யாராவது ஒரு 2-3 எதிரி புதுசா எங்கேயாவது முளைக்க ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நாம தான் அங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா?
அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த 7 கிழமைகளும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து அம்பாளுக்கு இன்னும் சில விசேஷமான நாட்களும் உண்டு. அதில் ஒன்று பௌர்ணமி. பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்ன வேணாலும் தனிப்பட்ட வேண்டுதல்னு நிறைய வச்சிருப்போம் இல்லையா? இப்போ நான் சொன்னது இல்லாமல் இன்னும் சிலருக்கு இது இருக்குது அது இருக்குன்னு சில தனித்தனி வேண்டுதல்கள் இருக்குல்ல, அது அனைத்துக்குமே பௌர்ணமி அன்று இந்த அம்பாளை வழிபாடு செய்கிறது விசேஷமானது. வளர்பிறை அஷ்டமி நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கலாம். வளர்பிறை தேய்பிறை பார்க்குறோம் இல்லையா? அதில் வளர்பிறையில் வர்ற அஷ்டமி அன்னைக்கு இந்த அம்பாளை வழிபாடு பண்ணுற போது மிக உயர்ந்த பலன்கள் கிடைக்கும். எதை நினைச்சு நம்ம வழிபாடு பண்றோமோ அது அத்தனையுமே நமக்கு கிடைக்கும். இதை எல்லாமே எப்போ வழிபாடு பண்ணணும்? நீங்க சனிக்கிழமை நீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்க, திங்கக்கிழமை நீங்க, பௌர்ணமி நீங்க எல்லாம் சொன்னீங்கம்மா. நேரம் என்ன அப்படின்னா ராகு காலம் தான். இந்த அனைத்து நாட்களிலேயும் வழிபட வேண்டிய நேரம் ராகு காலம். பொதுவா ராகு காலம்னாலே நல்ல காலம் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வழிபாட்டுக்கு ராகு காலம் மாதிரி ஒரு நல்ல காலமே கிடையாது. இந்த ராகு காலத்துல துர்க்கைய இந்த மாதிரி நம்ம விஷயங்களுக்காக வழிபாடு செய்கின்ற போது நிச்சயமாக அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன வழிபாடு செய்யறது? கோவில்ல துர்க்கை, சிவதுர்க்கையா இருக்கலாம், விஷ்ணு துர்க்கையா இருக்கலாம். நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கின்ற போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா விளக்கேத்தி வழிபாடு செய்யறதுங்கிற ஒரு வழிபாடு உண்டு. ஒரு நெய் விளக்கு அம்பாளுக்கு ஏத்துங்க. 2 விளக்கு வச்சு அழகா அம்பாளுக்கு அந்த விளக்கேத்தி நீங்க வழிபாடு பண்ணலாம். ராகு காலத்துல என்னால கோயிலுக்கு போக முடியலமா, வீட்லயே நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். துர்க்கையோட படம் இருக்குன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், எந்த அம்பாளுடைய படம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஒரு மனையில ஒரு சிகப்பு துணி விரிச்சு அதில் அம்பாளுடைய படம் வச்சு அம்பாளுக்கு சிவப்பு நிற மலர்கள் எதுவா இருந்தாலும் நீங்க சாத்தி வழிபாடு பண்ணலாம். அரளி ரொம்ப விசேஷமானது. செம்பருத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு செந்தாமரை வைக்கலாம். சிவப்புல எந்த பூவுமே எங்களுக்கு கிடைக்கலமா, மல்லிப்பூ தான் கிடைச்சது, தாராளமா நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். ஒன்றும் தப்பில்லை. இந்த மலர்கள் மட்டும் இல்லாம துளசி, வில்வத்தால கூட இந்த அம்பாளை நாம அர்ச்சனையும் செய்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் இந்த அம்பாள்கிட்ட நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மஞ்சள்ல மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்துறேன் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களால எத்தனை வாரம் சாத்த முடியுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோவில்ல நாம இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பி வருவோம் இல்லையா, அந்த அம்பாளுக்கே தான் நீங்க இதை செய்யலாம். சாதாரணமான நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய மஞ்சள், குண்டு மஞ்சள்லையும் சாத்தலாம், விரலி மஞ்சள்லையும் சாத்தலாம். அதை மஞ்சள் நூல்ல மாலையா கட்டி துர்க்கைக்கு நீங்க சாத்தலாம். அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம், பானகம் வைக்கலாம், எலுமிச்சை சாதம் வைக்கலாம், புளி சாதம் வைக்கலாம். எது உங்களால முடியுதோ அதை எளிமையாக செய்து வைத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த துர்க்கைக்கு பிரசித்தியான கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா சிவன் கோயில்லையும் துர்க்கை விசேஷமாகத்தான் இருக்கிறா. ஆனா பட்டீஸ்வரத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமாக அம்பாள் அந்த மகிஷன எருமை தலையோட கீழே கால் வச்சு நிற்கக்கூடிய அந்த திருக்கோலத்துல அதி ஆனந்தமா காட்சி தருவா. வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா பட்டீஸ்வரம் போய் துர்க்கையை வழிபாடு பண்ணி பாருங்க. அதே மாதிரி கனக துர்க்கை அம்மன் கோயில் அப்படிங்கிறது விஜயவாடாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கனக துர்க்கை அம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன். இன்னும் பல அம்மன் கோவில்கள் இருக்கு துர்க்கைக்கு விசேஷமானது. நான் 1-2 உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். இப்ப நெய்வேத்தியத்திலிருந்து, வழிபாட்டிலிருந்து, நேரத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தவிர நான் என் வாழ்க்கையில பலமுறை அனுபவிச்ச இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். துர்க்கைய இந்தந்த காரணங்களுக்காகத்தான் வழிபட வேண்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சாதாரணமாகவே நாம் அவளை வழிபாடு பண்ணலாம். மனசுல ஒரு பயம் இருக்கு, திடீர்னு ஏதோ ஒரு யோசனை, என்ன காரணம்னே தெரியல, ஒரு நடுக்கம் இருக்கும், மனசுல ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோவில்ல இருக்கிற துர்க்கை கிட்ட போங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அவ முன்னாடி நில்லுங்க. அதை மட்டும் நீங்க செய்யுங்க. அவளை பார்த்துக்கிட்டே இருங்க. கோயிலுக்கு உள்ள போற போது உங்களுக்கு இருந்த அந்த மனக்குழப்பம், மன பயம், மன நடுக்கம் இது எதுவுமே கோயிலை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதை நான் பல ஆண்டுகளாக பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அது எப்படி எங்கிருந்து ஒரு தைரியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல் யாருக்காவது ஏற்பட்டா இதை மட்டும் செய்ய சொல்லுங்க.
அவங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வருது அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலையும் உத்வேகத்தையும் தரக்கூடியவள் துர்க்கை. துர்க்கையை வழிபடுவதற்குரிய மந்திரங்கள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்கிறேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான தெய்வத்தை இதே போல இன்னொரு பதிவில் உங்கள் அனைவருக்கும் தர்றேன். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.